செடியை பாருங்க, பார்த்தீங்களா? இதுதான் வந்து நித்திய கல்யாணி. இந்த பூ பார்த்தீங்களா? இந்த பூ வந்து வெள்ளை கலரில் இருக்குது, இந்த கலரில் இருக்குது, வைலட் சொல்லுவோம், கத்திரி பூ கலர் சொல்லுவோம் இல்லையா, அந்த கலர்லேயும் இருக்குது. இந்த பூ வந்து நிறைய வியாதிக்கு குணப்படுத்துது. இது வந்து மூலிகையாக பயன்படுது. இந்த பூ பாருங்கள், இந்த பூவை எடுத்து ஒரு 10 பூ போட்டு கஷாயம் சூப்பு வச்சு குடிக்கலாம். இது கஷாயம் வச்சு குடித்தா கொடுமையான வியாதின்னு சொல்கிற கேன்சர் வியாதி கூட சரியாக போயிடுது. அந்த புற்றுநோய் செற்களை வந்து செல்லு இருக்கு இல்லையா, புற்றுநோயினுடைய செல்லு, அந்த செல்லை கூட வந்து இந்த நித்திய கல்யாணி பூ அந்த கஷாயம் அழிச்சிடுதுன்னு சொல்கிறாங்க. அதனால இது வந்து ஒரு சிறந்த மூலிகை. இது நித்திய கல்யாணி. வெண்மை நிறத்தில் இருக்கும். கத்திரி காய் இருக்கு இல்லையா, அந்த வண்ணத்துலேயும் இருக்கும், இந்த வண்ணத்துலேயும் இருக்கும். நாம் இன்னைக்கு நித்திய கல்யாணியை பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து ஊன்ற எழுத்தை எழுத போகிறோம். எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். பார்க்குறீங்களா? அதே மாதிரி தான், ஊ எழுதின மாதிரியே தான் எழுதிட்டு திருப்பி எழுதலாமா?